அரசியல்வாதி விஜயுடன் மோதுங்கள். நடிகர் விஜயுடன் அல்ல. மத்திய அரசுக்கு காங்கிரஸ் நிர்வாகி கிறிஸ் ஜோடங்கர் கண்டனம். ஜனநாயகன் பட ரிலீஸ் தள்ளிப்போனதை கண்டித்து கிறிஸ் ஜோடங்கர் மத்திய அரசை விமர்சித்து விஜய் மற்றும் கலைத்துறைக்கு ஆதரவு தெரிவித்தார். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் நெருக்கடி. அரசியல் பழிவாங்கலா? நடிகர் விஜயின் அரசியல் வருகைக்குப் பிறகு அவரது திரைப்பயணத்தின் கடைசி படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு சிபிஎஃப்சி சான்றிதழ் வழங்க மறுத்து இழுபறி நீடிப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டமிட்ட முடக்கமா? வினோத் இயக்கத்தில் பெரும் பொருட்செலவில் உருவான இப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எனால் கடைசி நேரத்தில் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாமல் முடக்கப்பட்டதால் படத்தின் ரிலீஸ் தேதி காலவரையறையின்றி ஒத்தி வைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இது திட்டமிட்டு விஜய்க்கு எதிராகச் செய்யப்படும் அரசியல் முற்றுக்கட்டை என பரவலாக பேசப்படுகிறது. விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கிய காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அரசியல் கருவியாகும் சினிமா, கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையை மத்திய அரசு தனது அரசியல் லாபத்திற்காக ஒரு கருவியாக பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஜனநாயக படுகொலை. ஒரு படைப்பு சுதந்திரமாக வெளிவருவதை தடுப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது. மத்திய அரசின் தலையீடு. சென்சார் சான்றிதழ் வழங்குவதில் நிலவும் மர்மமான தாமதம் மத்திய அரசின் நேரடி தலையீட்டையே காட்டுகிறது என அவர் விமர்சித்துள்ளார். ரசிகர்கள் கொந்தளிப்பு. விஜயின் கடைசி படம் என்பதால் உணர்வு பூர்வமாக காத்திருந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த தடையால் கொந்தளிப்பில் உள்ளனர். ஏற்கனவே லியோ மற்றும் முந்தைய படங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளைப் போலவே விஜயின் அரசியல் வளர்ச்சியை முடக்கவே ஜனநாயகன் குறிவைக்கப்படுவதாக அவர்கள் சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டி வருகின்றனர்.